ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே குவிக்காக 5 to 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரைஸை நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாகவும் செய்யலாம். இது எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து இது பொரிஞ்சதும் நாம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நான் இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பட் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் 4 நெல்லிக்காயை எடுத்திருக்கேன். இதை நல்லா காய் சீவறதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அதை வதக்கணும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குறைஞ்சபட்சம் இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நாம் வடித்து வச்சுருந்த பச்சரிசி சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கறதா இருந்தீங்கன்னா பாஸ்மதி ஆட் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு உதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் இன்றைக்கி அஷ்டமி பூஜைக்காக இந்த ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் பச்சரிசி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படியே லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். பசங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய குழந்தைங்க அப்படியே நெல்லிக்காயை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாக்ஸை காலியாக கொண்டு வருவாங்க. இது பேச்சுலர் ரெசிபியும் கூட. அவங்க ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பூஜைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.